வணக்கம் நண்பர்களே. சங்கராபரணம் ராகத்தில் சரளி வரிசைகளை ஒன்றரை கட்டை சுருதியில் எவ்வாறு வாசிக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கர்நாடக சங்கீதத்தில் அதிகமாக ஒரு கட்டை சுருதி, 2 கட்டை சுருதி என்று வெள்ளைக்கட்டைகளில் பாடங்களை ஆரம்பித்து பயிற்சி தருகிறார்கள். இந்துஸ்தானி சங்கீதத்தில் 1.5 கட்டை, 2.5 கட்டை என்று கருப்பு கட்டைகளில் பாடங்களை ஆரம்பித்து பயிற்சி தருகிறார்கள். நாமும் 1.5 கட்டை சுருதியில் சங்கராபரண ராகத்தை எவ்வாறு வாசிக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு பயிற்சி செய்யலாம். வலது மற்றும் இடது கைகளினால் 1.5 கட்டை சுருதி சங்கராபரணம் ராகத்தை சரளி வரிசைகளோடு எப்படி வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். 1.5 கட்டை சுருதி சங்கராபரணம் ராகத்தினுடைய சுரஸ்தானங்கள் சா, ரி, க, ம, ப, த, நீ, சா. இதை வாசிக்கின்ற விரல்கள் சா ஆள்காட்டி விரல், ரி நடுவிரல், க கட்டை விரல், மா ஆள்காட்டி விரல், பா நடுவிரல், த மோதிர விரல், நீ கட்டை விரல், மேல்சாய் சஜ்ஜமம் ஆள்காட்டி விரல். சரி க ம ப த நி சா, சா நி த ப ம க ரி சா. முதல் பாடம் சங்கராபரணம் ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணம். சரி க ம ப த நி சா, சா நி த ப ம க ரி சா. இரண்டாம் பாடம் சரி 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 க ம, சரி க ம ப த நி சா, சா நி சா நி சா நி த ப, சா நி த ப ம க ரி சா. மூன்றாம் பாடம் சரி க சரி க சரி, சரி க ம ப த நி சா, சா நி த சா நி த சா நி, சா நி த ப ம க ரி சா. நான்காவது பாடம் சரி க ம சரி க ம, சரி க ம ப த நி சா, சா நி த ப, சா நி த ப, சா நி த ப ம க ரி சா. ஐந்தாவது பாடம் சரி க ம ப, சரி சரி க ம ப த நி சா, சா நி த ப ம, சா நி சா நி த ப ம க ரி சா. ஆறாவது பாடம் சரி க ம ப த சரி, சரி க ம ப த நி சா, சா நி த ப ம க, சா நி சா நி த ப ம க ரி சா. ஏழாவது பாடம் சரி க ம ப த நி, சரி க ம ப த நி சா, சா நி த ப ம க ரி, சா நி த ப ம க ரி சா. அடுத்து எட்டாவது பாடம் சரி க ம ப ம க ரி, சரி க ம ப த நி சா, சா நி த ப ம ப த நி, சா நி த ப ம க ரி சா. அடுத்து ஒன்பதாவது பாடம் சரி க ம ப ம த ப, சரி க ம ப த நி சா, சா நி த ப ம ப க ம, சா நி த ப ம க ரி சா. அடுத்து பத்தாவது பாடம் சரி க ம ப, க ம ப ப, க ம ப த நி த ப ம,
அடுத்து 11வது பாடம். சானித நீத பத பம பாப கம பத நித பம கம ப கம கரி சா. அடுத்து 12வது பாடம். சா சா நித நித பத த பம பாப கம பத நித பம கம ப கம கரி சா. அடுத்து 13வது பாடம். சரி கரி க க ம ப ம ப த ப த ம ப த ப த நி த ப ம ப த ப ம கரி சா. அடுத்து 14வது பாடம். சரி க ம ப ப த த ப ம ம ப த நி சா ச நி த ப ச நி த ப ம கரி சா. சங்கராபரணம் ராகத்தை ஒற்றைக்கட்டை சுருதிக்கு இடது கையினால் எந்தெந்த விரல்களை கொண்டு வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். சஜ்ஜமத்திற்கு இடது கை நடுவிரலில் ஆரம்பிக்க வேண்டும். ரிஷபத்திற்கு ஆள்காட்டி விரல், கா என்கிற காந்தாரத்திற்கு கட்டை விரல், மா என்கிற மத்தியம சுரத்திற்கு மோதிர விரல், பா என்கிற சுரத்திற்கு மீண்டும் நடுவிரல், தா என்கிற சுரத்திற்கு ஆள்காட்டி விரல், நீ என்கிற சுரத்திற்கு கட்டை விரல், தாரஸ்தாயி சஜ்ஜமம் என்கிற சா சுரத்திற்கு மீண்டும் நடுவிரலவே உபயோகப்படுத்த வேண்டும். சரி க ம ப த நி சா சா நி த ப ம கரி சா. வரிசையின் முதல் பாடம் சங்கராபரணம் ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணம். சரி க ம ப த நி சா சா நி த ப ம கரி சா. அடுத்து 2வது பாடம். மூன்றாவது பாடம். இது 4வது பாடம். இது 5வது பாடம். அடுத்து 6வது பாடம். அடுத்து 7வது பாடம். அடுத்து 8வது பாடம். அடுத்து 9வது பாடம். அடுத்து 10வது பாடம்.
அடுத்து 11வது பாடம். அடுத்து 12வது பாடம். அடுத்து 13வது பாடம். பதினான்காவது பாடம்.